ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 14ஆம் வசனம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த காலை வேளையில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம், நிச்சயமாகவே நிச்சயமாகவே. It is not a word, a simple word that proclaimed by the Lord, but it's very strong word God proclaimed to his people. First of all, he proclaimed this word to Abraham. After that, he proclaimed to us. Today, இந்த காலை வேளையில் அவர் ஏதோ ஒரு சாதாரணமான வார்த்தையை நமக்கு சொல்லவில்லை. அது மிகவும் ஆழமான அர்த்தம் கொண்ட வார்த்தை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல், உங்கள் வாழ்க்கையில் தரித்திரம் தலைவிரித்தாடி, உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற நன்மைகள் இல்லாமல் குறைபட்டு கிடக்கிற உங்களுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா? என் வாழ்க்கை மாறாதா? என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் துளிர்விடாதா? என் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு வராதா? என் வாழ்க்கையில் எப்பொழுது கனியை நான் பார்ப்பேன்? I am waiting for the Lord's work in my life. என் வாழ்க்கையில் தேவனுடைய காரியம் செயல்படும்படி நான் காத்திருக்கிறேன். ஆனால் நீண்ட நாட்களாகியும் அந்த நன்மைகள் எனக்கு இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை நீ வேலைக்காக போராடி கொண்டிருக்கலாம். நீ அப்ளை பண்ணுகிற எல்லா இடத்திலேயும் உனக்கு ஒரு தோல்வியை கிடைத்ததைப் போல காணப்படலாம். Some of the company may rejected your applications. Some of the company may ask you to come to the interview. After that, they rejected you. பல கம்பெனிகளில் உங்களை அழைத்திருக்கலாம், அழைக்காமல் விட்டிருக்கலாம். நீங்கள் போராடி, ஐயோ நான் படித்திருக்கிற படிப்பு, என் திறமை, என் தாளந்து, இதை பயன்படுத்தி நான் காரியத்தை நடப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேனே, ஐயோ இது நடக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கலாம். நான் ஆசீர்வதிக்கப்படவில்லையே, நான் ஏன் ஒரு தரித்திரம் உள்ளவனாய் இருக்கிறேன்? நான் ஏன் ஒரு தரித்திரவானாய் இருக்கிறேன்? I am waste. நான் ஆசீர்வதிக்கப்படவில்லை. எப்பொழுது இந்த ஆசீர்வாதம் வரும்? சில ஊழியக்காரரிடத்தில் நான் ஃபோன் பண்ணி அல்லது நேரடியாக போய் செபித்த பொழுது, மகனே உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறார்கள். I am waiting for long years. நான் பல ஆண்டுகளாக காத்திருக்கிறேன். But I am not get anything. I am not get anything. நான் எதையும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை. ஐயோ என் வாழ்க்கை இப்படியே இருக்குமா? என் வாழ்க்கை இப்படியே இருந்து நான் நஷ்டப்பட்டு வேதனையில் நான் மாள வேண்டுமா? என் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார். என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கவில்லை, என் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, the Lord wants to speak to you. உன்னோடு கூட தான் கர்த்தர் பேச விரும்புகிறார். அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? நிச்சயமாகவே, நிச்சயமாகவே. It is not an ordinary word. அது ஏதோ சாதாரணமான வார்த்தை அல்ல. பரலோகத்தின் தேவன், ஜீவாதிபதியான கர்த்தர் தம்முடைய நாமத்தினாலே தம்முடைய வார்த்தையை கொண்டு சொல்லுகிறார், நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். இதுவரை நீ பெருகவில்லை, இதுவரை நீ குறுகி கிடக்கிறாய், இதுவரை நீ அற்பமாக எண்ணப்பட்டாய், இதுவரை மற்றவர்கள் உன்னை கேவலமாக நடத்தினார்கள். ஆனால்
நாட்கள் வருகிறது மகனே, நாட்கள் வருகிறது மகளே என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். நிச்சயமான ஆசீர்வாதத்தை உங்கள் தலையின் மேல் வைக்க அவர் உண்மையுள்ளவர். வேதத்தில் திரளான சம்பவங்கள், இப்படி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி அதை நிறைவேற்றின காரியங்கள் ஏகப்பட்டது இருக்கிறது. ஏகப்பட்ட சம்பவங்களை நான் அறிந்திருக்கிறேன். ஏகப்பட்ட சம்பவங்களை நீங்களும் அறிந்திருப்பீர்கள். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரே ஒரு சம்பவத்தை, ஒரு மனிதனை குறித்து. இந்த காலை வேளையில் உங்களுடைய விசுவாசம் வளர்வதற்காக இந்த செய்தியை நீங்கள் முழுமையாய் கேட்டால்தான் அது புரியும். உங்கள் விசுவாசம், உங்களுடைய காரியம் அதில் நிறைவேறத்தக்கதாக ஆவியானவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆடுகளுக்கு பின்பாக போன தாவீதை கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்னார், நீ அந்த மனிதனை அபிஷேகம் பண்ண வேண்டும். அப்பொழுது சாமுவேல் தன்னுடைய குப்பியில் தைலத்தை நிரப்பிக் கொண்டு, அந்த மனிதன் ஜாம்பவானாய் இருப்பான், சவுளை போல அவன் உயரமாக இருப்பான், அவன் நல்ல உடல் வலிமை நிறைந்தவனாய் இருப்பான் என்று கனவுகளோடு வருகிறான். ஈசாயின் வீட்டில் வந்த பொழுது அங்கே எல்லாரும் யுத்தத்திற்கு போகிற படை வீரர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களை பார்த்த உடனே சாமுவேலுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஐயோ, இந்த வீட்டிலேயும் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற ஆட்கள் எவ்வளவு மேன்மையானவர்கள் என்று அவர்கள் மேல் அபிஷேகத்தை ஊற்றுவதற்கு முன்பு ஜெபித்த பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இவன் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், இவன் அல்ல. ஒவ்வொருவராக வரும்பொழுது, ஆண்டவரை இவனா? ஆண்டவர் சொல்லுகிற, மனுஷனுடைய முகத்தை பார்க்குற, நான் இருதயத்தை பார்க்குறேன். நோ, he is not an eligible person for this kingdom. இந்த ராஜ்யத்திற்கு அவன் சரியானவன் அல்ல என்று அவர்களை ஒதுக்கிவிட்டு, அவர்கள் நல்ல உடல்வாக இருந்தார்கள், நல்ல பயிற்சி பெற்றிருந்தார்கள், நல்ல காரியங்கள் அவர்களிடத்திருந்தது. ஆனால் கர்த்தர் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஆடுகளுக்கு பின்பாக போய்கொண்டிருந்த தாவீதை தான் ஈசாயின் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சாமுவேல் மூலமாக ஈசாயின் இடத்துல சாமுவேல் சொல்லுகிறார், இன்னும் உனக்கு குமாரர்கள் இருக்கிறார்களா? ஆம், ஒரு மனிதன் இருக்கிறான், ஒரே மகன் இருக்கான், கடைசி மகன். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். சாமுவேல் சொன்ன, அவன் வராவிட்டால் நான் பந்தி இருப்பதில்லை. ஈசாய் ஆள் அனுப்பி தாவீதை வர சொல்லுகிறான். தாவீது தன் வேலைக்காரத்தில் தன் ஆடுகளை ஒப்பு கொடுத்து விட்டு ஓடி வருகிறான். அவனை பார்த்த பொழுது சாமுவேலுக்கு சிரிப்பு வந்தது. ஒரு சின்ன பையன், அழகு மேனி உள்ளவன், தாளந்து திறம்புகளில் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியவில்லை. ஒரு இளைஞன். he is not a youth, he is an young man. ரொம்ப சின்ன பையன், ரொம்ப வாலிபன் அவன். அந்த வாலிபனை தான் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். அவனை அழைத்தான். சாமுவேல் எடுத்து சொன்னால், ஈமனை தான் நான் தெரிந்து கொண்டேன். சாமுவேலுக்கு பெரிய ஆச்சரியம். அந்த தைலக்குப்பி எடுத்து அவனை ராஜாவாக நான் அபிஷேகம் பண்ணுகிறேன். அபிஷேகம் பண்ணின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதை நிரப்பியிருந்தார். இந்த காலை வேளையில் தாவீதை அபிஷேகம் பண்ணின கர்த்தர், தாவீதுக்கு ஒரு கனவு இருந்தது. நான் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று. கோலியாத்தை முறியடித்த பொழுது தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. Lord has chosen me. He is going to king their kingdom and authority for me. இந்த ராஜ்யத்தையும் அதிகாரத்தையும் கர்த்தர் எனக்கு தரப்போகிறார் என்று அவன் சந்தோஷத்தோடு சவுல் வீட்டுக்கு போகிறான். சவுல் அவனை ஒரு படையில் முதன்மையான மெய்காப்பாளனாக, தலைவனாக வைத்து விடுகிறான். தாவீதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார். அவன் போகிற எவ்விடத்திலையும் ஜெயத்தோடு வருகிறான். இதை சவுல் பார்த்து காய்மகாரம் கொண்டு
இவன்தான் இந்த ராஜ்யத்திற்கு வரப்போகிறவன், இவனை அழித்து விட்டால் வேற யார் வருவா என்று சொல்லி அவனை அழிப்பதற்கு அவன் ஒரு திட்டம் போடுகிறான். தன்னுடைய மகளையே அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறான், மீகாலை அவன் திருமணம் செய்த பின்பு தாவீது தன் வீட்டில் படுத்திருக்கிறான். அவனை கொண்டு வர சொல்லி ஆள் அனுப்புகிறான் சவுல், அவனை கொன்றுவிடும்படி. இதை அறிந்ததான மீகா, நீ ஏன் சாக வேண்டும், நீ தப்பித்து போ என்று அவனை அனுப்பிவிட்டாள். தாவீதும் அங்கிருந்து தப்பித்து போய்விட்டான். தாவீது நினைத்தான், ராஜ்யத்தில் நான் தான் அரசன், ராஜ்யம் என்னிடத்தில் வரும் என்று. ஆனால் அவன் ராஜ்யத்திலிருந்து விலக்கப்பட்டு வனாந்திர வாழ்க்கைக்குள் போய்விட்டான். வனாந்திரத்தில் இருந்தான். பயம், சவுல் எப்பொழுது வருவான், தன்னை எப்பொழுது கொன்று விடுவான், தன்னை எப்பொழுது வந்து எதிர்த்து நிற்பான் என்று பயந்து நடுங்கினான் தாவீது. குகைகளிலேயும் மலைகளிலேயும் குன்றுகளிலேயும் பனியிலேயும் வெயிலிலேயும் மழையிலேயும் அவன் தன்னை பாதுகாக்கும்படி பல ஆண்டுகள் அப்படி இருந்தான். ஆனால் ஒன்று அவனுக்கு தெரியும், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் சர்வ வல்லமையுடையவர், நாட்கள் சென்றாலும் எனக்கு காரியத்தை நடப்பிப்பார். அந்த வனாந்திர வாழ்க்கையில் 2 விஷயங்களை கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். யுத்த பயிற்சி அவனுக்கு தந்தார். அது மாத்திரமல்ல, ஒரு தலைவனாய் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு சிறு கூட்டத்திற்கு ஆண்டவர் அவனை பயிற்றுவித்திருந்தார். சவுல் மரித்த பொழுதோ, சமயம் வந்த பொழுதோ, யூதாவின் மேல் அவன் முதலாவது ராஜாவாக மாறுகிறான். அதற்கு பின்பு இஸ்ரவேலின் சமஸ்த இஸ்ரவேலின் மேல் மாறுகிறான். இந்த காலை வேளையில் இந்த ஆண்டவர் தாவீதுக்கு நன்மை செய்தார், யோசேப்புக்கு நன்மை செய்தார், ஆபிரகாமுக்கு நன்மை செய்தார், மோசேக்கு நன்மை செய்தார். நம்பிக்கையற்றிருந்த இவர்களுக்கெல்லாம் நன்மை செய்தாரே, உங்களுக்கும் நன்மை செய்வார். ஏன் சோர்ந்து போகிறாய்? ஏன் கலங்கி நிற்கிறாய்? தாவீது கலங்கவில்லை, போராடினான். தாவீது கலங்கவில்லை, எதிர்த்து நீச்சல் அடித்தான். தாவீது கலங்கவில்லை, சத்துருடைய திட்டங்களை முறியடித்தான். தேவனோடு உள்ள உறவை அவன் பலப்படுத்தினான். தேவனோடு கூட நெருங்கி வாழ்வதற்கு அவன் கற்றுக்கொண்டான். இந்த நாட்கள் உனக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள நாட்கள். இந்த நாட்களில் தேவனோடு கூட நெருங்கி வா, நீ நெருங்கி வா. அவருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு முன்னேறு. ஒரு காரியம் உனக்கு நடக்க போகிறது. நிச்சயமாகவே ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிற கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசி இருக்கிறார். உங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த நன்மை ஆண்டவரிடத்தில், ஆண்டவரை நீர் எனக்கு நிச்சயம் ஆசீர்வதிக்க உம்முடைய வார்த்தையின்படி என்னை நடத்த போகிறேன் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு கரங்களை உயர்த்தி துதியுங்கள். அற்புதங்களை இந்த காலை வேளையில் காண்பீர்கள்.